நாள் ஒரு பணக்கார முதலீட்டாளர் அமைதியான ஒரு சிறிய நகரத்தில் உள்ள ஒரு புத்தக கடையை பார்க்க வந்தார். அந்த கடையில் பல புத்தகங்கள் இருந்தன. ஆனால் கடை மிகவும் அமைதியாகவும் காலியாகவும் இருந்தது. ஒரு மூலையில் மட்டும் ஒருவர் அமைதியாக ஒரு மாக்சினை புரட்டிக் கொண்டிருந்தார். கடையின் உரிமையாளர் மிகவும் சோர்வாக தோன்றினார். அவர் சொன்னார், நான் புத்தகங்களை $12 முதல் $20 வரை விற்கிறேன். ஒரு நல்ல நாளில் கூட 8 புத்தகங்கள் தான் விற்கப்படும். அது கடையின் வாடகையை கூட சமாளிக்க முடியவில்லை. முதலீட்டாளர் மெதுவாக கடையை சுற்றி பார்த்தார். புத்தகங்களின் மேல் படிந்திருந்த தூசியை விரலால் துடைத்தார். பிறகு அவர் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டார். நீங்கள் ஏன் மக்களிடம் புத்தகங்களை படிக்க பணம் வசூலிக்கிறீர்கள்? கடை உரிமையாளர் சிரித்தார். அதுதான் என் வியாபாரம். புத்தகங்களை விற்காமல் நான் எப்படி வாழ முடியும்? முதலீட்டாளர் சிரித்தார். பிறகு அவர் சொன்னது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருந்தது. புத்தகங்களை இலவசமாக படிக்க அனுமதி கொடுங்கள். உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார். இலவசமா? அப்படியானால் எல்லோரும் இங்கே வந்து புத்தகம் மட்டும் படித்து போய்விடுவார்கள். முதலீட்டாளர் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தார். அதில் எண்களை எழுத ஆரம்பித்தார். இப்போது அவர் சொன்னார், 10 பேர் பெருக்கல் $15 சராசரி சமன் $150 ஒரு நாள். அவர் அந்த எண்ணை கோடு போட்டு அழித்தார். ஆனால் படிப்பது இலவசமாக இருந்தால் இந்த இடம் ஒரு சிறப்பு இடமாக மாறும். அவர் மீண்டும் எழுதினார். ஒரு நாளில் 100 பேர் இங்கே வருவார்கள். பிறகு அவர் கடையின் காலியான மூலிகையை காட்டினார். அங்கே ஒரு காபி கடை அமைக்கவும். புத்தகம் படிப்பவர்கள் காபி குடிக்க விரும்புவார்கள். ஒரு காபி $5. 60 பேர் வாங்கினால் $300 கிடைக்கும். அவர் தொடர்ந்து எழுதினார். நோட்டு புத்தகம், புக்மார்க், பேனா போன்றவற்றை விற்கலாம். ஒவ்வொரு வார இறுதியிலும் எழுத்து பயிற்சி வகுப்புகள் நடத்தலாம். ஒருவருக்கு $25. பிரபல எழுத்தாளர்களை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்தலாம். மாத சந்தா கட்டி சிறப்பு வாசிப்பு இடம் வழங்கலாம். சில நிமிடங்களில் அந்த பக்கம் $150 விட பல மடங்கு அதிகமான எண்களால் நிரம்பியது. கடை உரிமையாளர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் புத்தகங்கள் என்று கேட்டார். முதலீட்டாளர் சிரித்தார். புத்தகங்கள் தான் முக்கிய பொருள் அல்ல. அவர் நோட்டு புத்தகத்தை தட்டினார். அவை மக்களை இங்கே கொண்டு வரும் காந்தம். 3 மாதங்கள் கழித்து அந்த புத்தக கடை முற்றிலும் மாறிவிட்டது. மாணவர்கள் வாசிப்பு மேசைகளில் உட்கார்ந்து படித்தனர். ஃப்ரீலான்சர்கள் லேப்டாப் வைத்து வேலை செய்தனர். காபி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்தது. ஒவ்வொரு வார இறுதியிலும் பயிற்சி வகுப்புகள் நிரம்பின. மாத வருமானம் $35,000 தாண்டியது. முதலீட்டாளர் மீண்டும் வந்தபோது கடை உரிமையாளர் நன்றி கூறினார். நான் ஒரு புத்தக கடை நடத்துகிறேன் என்று நினைத்தேன் என்றார். முதலீட்டாளர் தலையசைத்தார். அவர் சுற்றி பார்த்து மெதுவாக சொன்னார், இல்லை, நீங்கள் நடத்துவது ஒரு சமூகம்.